பேசுறது கேக்குதாமா? பேசுறது கேக்குதாங்க? பேசுறது கேக்குதா? கேட்கலையா? கேக்குதா? முதலில் சிறப்பான எழுச்சியான அன்பான வரவேற்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், வர சட்டமன்ற தேர்தல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல். மீண்டும் நான் கடந்த ஒரு வாரமா தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சு ஒரு சட்டமன்ற தொகுதியா போய் அங்க மக்களை சந்திச்சு நம்முடைய நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், இளைஞர்கள், தாய்மார்கள் எல்லாரையும் சந்திச்சு வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன். மீண்டும் திமுக ஆட்சி அமைக்க போவது உறுதியா? இந்த புதுக்கோட்டை என்னைக்குமே திமுகவோட கோட்டைங்கிறத, இந்த மாவட்டம் திமுகவோட கோட்டைங்கிறத நாம நிரூபிச்சு காட்டணும். போன சட்டமன்ற தேர்தலில் புதுக்கோட்டை 7 தொகுதியில 6 தொகுதி நாம வெற்றி பெற்றுட்டோம். இந்த விராலிமலையில மட்டும் 6 தொகுதியில 5 தொகுதியா 6 தொகுதியில 5 தொகுதி நாம வெற்றி பெற்றுட்டோம். இந்த விராலிமலை மட்டும் போன முறை நாம மிஸ் பண்ணிட்டோம். இந்த முறை மிஸ் பண்ணாம ஜெயிச்சு காட்டி புதுக்கோட்டை மாவட்டம் 100% 100% வெற்றிங்கிறத இந்த முறை நம்ம நிரூபிச்சு காட்டணும். பண்ணுவோமா? செஞ்சு காட்டுவோமா? நான் உங்ககிட்ட வாக்கு கேட்டு வந்தாலும் வரலான்னு நினைச்சேன். உங்ககிட்ட வந்து நான் கேட்கணும்னு நினைச்சேன். எல்லாம் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிச்சிருங்க. நம்முடைய வெற்றி வேட்பாளர் தலைவர் அவர்கள் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கக்கூடிய வெற்றி வேட்பாளர் அண்ணன் செல்லப்பாண்டியன் அவர்களை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு வெற்றி பெற வைங்கன்னு உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். ஆனா உங்களுடைய எழுச்சியை பார்க்கும்போது நீங்க எல்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுட்டீங்க, வெற்றியை இறுதி பண்ணிட்டீங்க. செஞ்சிட்டீங்களா? என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க? எந்த சின்னம்? கையை காட்டு சொல்லுங்க. எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல பெருவாரியான வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சு அவர் அனுப்பணும். நிச்சயம் செய்வீங்களா? இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய உங்களுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு செல்லப்பாண்டியன் அவர்களுக்கும், மாநில விவசாய தொழிலாளர் அணி துணைத் தலைவர் சந்திரசேகரன் அவர்களுக்கும், அண்ணன் பேட்டி அரசகுமார் அவர்கள், அதே மாதிரி நம்முடைய வேட்பாளர்கள் அண்ணன் ரகுபதி அவர்கள், அண்ணன் மையநாதன், சகோதரர் அப்துல்லா அவர்கள், KRN போஸ் அவர்கள், அண்ணன் பெரியண்ணன் அரசு, மாவட்ட அவைத்தலைவர் அண்ணன் வீரமணி, மாவட்ட துணை செயலாளர்கள் மதியழகன், கருப்பையா, ராஜேஸ்வரி, பொதுக்குழு உறுப்பினர் திரு செந்தில்குமார், இலுப்பூர் பேரூராட்சி தலைவர் வை சகுந்தலா, துணைத் தலைவர் செந்தில் ராஜா, இளைஞரணி அமைப்பாளர் சண்முகம், இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் சிவா, அன்சாரி பாஷித், கலைஞர் மு கருணாநிதி, இளஞ்சேரன், ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் இளங்குமரன், சத்யசீலன், சந்திரன், மாரிமுத்து, தென்னலூர் பழனியப்பன், கோவிந்தராஜ், ஐயப்பன், விஜயகுமார், முகமது ரிஷா, இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகள், அண்ணன் பழனியப்பன், சகோதரி அஞ்சுகம் பூபதி, நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி ஜோதிமணி உள்ளிட்ட அதே மாதிரி நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்த அருமை சகோதரர்கள் நிர்வாகிகள், இந்திய தேசிய காங்கிரஸ், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், மனிதநேய ஜனநாயக கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், தமிழ் புலிகள் கட்சி, SDPI, முக்குளத்தோர் புலிப்படை உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும், இங்கே பெருமளவில் வந்திருக்கக்கூடிய எனது அருமை தாய்மார்கள், அக்காக்கள், தங்கைகள், பாட்டிகள், அம்மாக்கள், உங்க அத்தனை பேருக்கும், முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த விராலிமலை தொகுதி மிக மிக முக்கியமான தொகுதி. அதனால்தான் இந்த முறை எந்த விதத்திலையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, வெற்றி வாய்ப்பை இழந்துடக்கூடாதுன்னு ஒரு நல்ல வேட்பாளரை நம்முடைய செல்லப்பாண்டியன் அவர்களை தலைவர் அவர்கள் உங்க இடத்துல ஒப்படைச்சிருக்கிறாங்க. மாவட்ட கழக செயலாளரை இங்க நிப்பாட்டி இருக்கிறோம். தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருந்தாலும் இந்த விராலிமலை தொகுதியோட வெற்றி மிக மிக முக்கியமான வெற்றி. புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியுமா, நானும் ஒரு வேட்பாளர். தெரியுமா எந்த தொகுதியில் நிக்கிறேன் தெரியுமா? சேப்பாக்க திருவல்லிக்கணி தொகுதியில் 2வது முறையா நிக்கிற வேட்பாளராக நிக்கிற தலைவர் அவர்கள் எனக்கு கொடுத்துருக்காங்க.
ஆனா என் தொகுதிக்கு நான் ஒரே ஒரு நாள் தான் வாக்கு கேட்டு போயிருக்கேன். ஏன் என் வெற்றியை விட அண்ணன் செல்லப்பாண்டியனுடைய வெற்றி, இந்த விராலிமலை தொகுதியோட வெற்றி முக்கியமான வெற்றிங்கிறதுக்காக தான் உங்களை எல்லாம் தேடி நான் வந்திருக்கிறேன். அண்ணனை எழுத்து நிக்கிறாரு, உங்களுக்கு தெரியும். குட்கா புகழ் திரு விஜயபாஸ்கர் நிக்கிறாரு. இங்க ஒரு தேர்தல் அறிவிச்ச நாள்ல இருந்து ஒரு நாடக கம்பெனி மாதிரி டெய்லி ஏதாவது ஒரு ஷோ காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அவரை நம்பாதீங்க. தேர்தல் முடிஞ்சோடனே காணாம போயிடுவாரு. உங்களை வந்து ஏறெடுத்து பார்க்க மாட்டார். உங்களுக்கு தெரியும் அவரை பத்தி. அதுக்கப்புறம் அவருக்கு இருக்க குவாரி பிசினஸ் அதை பார்க்க போயிடுவாரு. குட்கா விற்பனைக்கு துணை போய் இன்னைக்கு சிபிஐ வரைக்கும் அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. இந்த கூட்டணி அவங்க அதிமுக கூட்டணி அமைச்சது இடி இவங்களாம் வச்சு மிரட்டிதான் திரு விஜயபாஸ்கர் போன்ற அடிமை கூட்டத்தை மிரட்டிதான் இன்னைக்கு பாஜக மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பார்க்குது. அதனாலதான் மீண்டும் கேட்கிறேன், அண்ணன் செல்லப்பாண்டியன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? நம்முடைய திராவிட மாடல் அரசு கடந்த 5 வருஷத்துல எத்தனையோ திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு நான் கடந்த ஒரு வாரமா பல்வேறு தொகுதிகளுக்கு போறேன். இன்னைக்கு நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு தொகுதிகளுக்கு போய் மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டுட்டு இருக்கிறார். எந்த தைரியத்தில் மக்களை சந்திக்க போறோம்? ஒவ்வொரு தொகுதிக்கும் அந்த தொகுதிக்கு தேவையான திட்டங்களை நம்முடைய அரசு கொடுத்திருக்குங்கிற நம்பிக்கையில தேடி போறோம். உதாரணத்திற்கு இந்த விராலிமலை தொகுதிக்கு என்னென்ன திட்டங்களை செஞ்சிருக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு? இன்னைக்கு 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 30 கிலோமீட்டருக்கு தரமான சாலை பணிகள் நம்முடைய அரசு பண்ணி கொடுத்திருக்கு இந்த தொகுதிக்கு மட்டும். அதே மாதிரி 17 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விராலிமலை மற்றும் அன்னவாசல் ஒன்றியங்களில் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கு. சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இலுப்பூர் பேரூராட்சியில கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு. சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சித்தன்னவாசல் பகுதியை சுற்றுலா தலமாக மாற்றும் முதல் கட்ட பணிகள் ஆரம்பிச்சாச்சு. அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் புதிய ஹாஸ்டல் கட்டிடங்கள் கட்டி கொடுத்திருக்கிறோம். சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருமாநாடு மற்றும் புல்வயல் ஊராட்சியில் உள்ள பள்ளிகளுக்கு இன்னைக்கு புதிய கிளாஸ் ரூம் கட்டிடங்கள் கட்டி கொடுத்திருக்கிறோம். விராலிமலை சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு புதிய கட்டிடங்கள், கொடும்பாலூர், பரம்பூர், பூதக்குடி, பொங்காலப்பட்டி உள்ளிட்ட ஊர்களில் துணை சுகாதார நிலையத்துக்கு புதிய கட்டிடங்கள் நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் கட்டி கொடுத்திருக்கிறார். விராலிமலை, தென்னம்பாடி, நீர்பழனி, மாதூராப்பட்டி உள்ளிட்ட ஊர்களில் பள்ளிகளுக்கு புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கு. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத போதே நம்முடைய திராவிட மாடல் அரசு இந்த விராலிமலைக்கு இவ்வளவு பணிகளை நாம் பண்ணி கொடுத்திருக்கிறோம். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டா இன்னும் பல்வேறு திட்டங்களை, இன்னும் பல்வேறு பணிகளை இந்த விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் செஞ்சு கொடுப்பார். அந்த வாக்குறுதியை நான் கொடுக்கிறேன். அந்த வாக்குறுதி நான் கொடுக்கிறேன். நீங்க ஒரு வாக்குறுதி கொடுங்க. அண்ணன் செல்லப்பாண்டியன் அவர்களை உதயசூரியன் சின்னத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பேன்ற நீங்க கொடுங்க. நிச்சயம் செய்வீங்களா? அதே மாதிரி நம்முடைய செல்லப்பாண்டியன் வரும்போது சொன்னாரு, நிச்சயம் நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைப்போவது உறுதி. மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார போறாரு. அப்படி உட்காரும் போது எனக்கு இன்னும் சில கோரிக்கைகளை நான் வைக்கிறேன். இதெல்லாம் நம்ம ஆட்சி வந்தோன்னு நீங்க செஞ்சு கொடுக்கணும்னு சில கோரிக்கைகள் வச்சிருக்கிறாரு. அரசு கலைக்கல்லூரி நிச்சயம் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி திருநல்லூர், கட்டாக்குடி உள்ளிட்ட ஊர்களில் புதிய சமுதாய நலக்கூடங்கள் வேணும்னு கோரிக்கை. விராலூர் ஊராட்சியில திருச்சி தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து சிவன் கோயில் வரைக்கும் சாலை அமைச்சு தரணும்னு கோரிக்கை. விராலிமலையில அரசு கல்லூரி காலேஜ், அன்னவாசல், இலுப்பூர், விராலிமலையில மருத்துவமனைகளை மேம்படுத்தணும்னு கோரிக்கை. தென்னலூர்ல ஜல்லிக்கட்டு மைதானம் அமைக்கணும்னு ஒரு கோரிக்கை. மிக மிக முக்கியமான கோரிக்கை. நீங்க அத்தனை பேரும் சொல்ற கோரிக்கை, இந்த தொகுதியில் அரசு அறிவியல் கல்லூரி அமைக்கப்படணும்னு கோரிக்கை. விட்டமாப்பட்டியிலிருந்து தொப்பட்டியாதபுரம் வரைக்கும் தார் சாலை அமைக்கணும். 15 கிலோமீட்டருக்கு தார் சாலை அமைச்சு கொடுக்கணும் கோரிக்கை. தேராவூரில் உள்ள ஆதி திராவிடர் தெருவில் சிமெண்ட் சாலை போட வேண்டும் கோரிக்கை. நார்த்தாமலை, சித்தன்னவாசல், அன்னவாசல் வழியா கீரனூர், இலுப்பூருக்கு புதிய பேருந்து வழித்தடம் வேணும்னு கோரிக்கை. விளத்துப்பட்டி ஊரராட்சியில ஊரணியை தூரவாரி பராமரிக்கணும்னு கோரிக்கை. முக்கியமான கோரிக்கை. புதுக்கோட்டை மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. பெருமிகு முத்தரையர், மாமன்னன் மருதுபாண்டியர், வீரன் அழகுமுத்துகோன், வாவு சிதம்பரம் ஆகியோருக்கு உரிய மரியாதை கொடுத்து மணிமண்டபம் அமைச்சு கொடுக்கணும்ன்ற கோரிக்கை வச்சிருக்கிறீங்க.
நிச்சயமா நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சோன்ன இந்த கோரிக்கைகள் எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்கு நிச்சயம் செஞ்சு கொடுப்பாருங்கிற உறுதிமொழிய வாக்குறுதிய நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இன்னைக்கு நம்ம சொன்னதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செஞ்சு காட்டியிருக்கிறார். போன சட்டமன்ற தேர்தலுக்கு என்னென்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அதையெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் செஞ்சு கொடுத்திருக்கிறார். உதாரணத்திற்கு போன சட்டமன்ற தேர்தல் போது நாம சொன்ன முக்கியமான வாக்குறுதி பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம், விடியல் பயண திட்டம் கொடுப்போம்னு சொன்னோம். நாம ஆட்சி பொறுப்பேற்று முதலமைச்சரா பொறுப்பேற்று நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் தான். அந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும். பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது காலையில பசியோட இருக்கக்கூடாதுன்னு நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்ததுதான் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் இன்னைக்கு காலையில பள்ளிக்கூடத்துக்கு போனா முதல்ல தரமான காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வியை கொடுத்திருக்கிறோம். பள்ளிக்கூடத்துக்கு வந்தாச்சு, அடுத்து கல்லூரிக்கு வரணும், மேற்படிப்பு படிக்கணும்னு கல்வி உதவி தொகை கொடுத்திருக்கிறோம். அரசு கல்லூரியில் போய் சேர்ந்தாலும் தனியார் கல்லூரியாக இருந்தாலும் அவங்களுக்கு மாசம் மாசம் கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய். 13 லட்சம் மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை கொடுத்திருக்கிறோம். 10 லட்சம் மாணவ அறிவிச்சு ஒரே மாசத்துல 10 லட்சம் லேப்டாப்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு அதிமுக ஒரு பொய் பிரச்சாரத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த லேப்டாப் திட்டம் அவங்க கொண்டு வந்த திட்டம், அதை நாம முடக்கிட்டோம்னு சொல்றாங்க, தேர்தலுக்காக கொடுக்கிறோம்னு சொல்றாங்க. உண்மைதான், அதிமுக தான் லேப்டாப் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அவங்க யாருக்கு லேப்டாப் கொடுத்தாங்க? பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்க கொடுத்துட்டு இருந்தாங்க, ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. 2019ஆம் ஆண்டு அந்த திட்டத்தை அதிமுக அரசு கைவிட்டுருச்சு. ஆனா நம்முடைய முதலமைச்சர் பார்த்தாரு, இந்த லேப்டாப் யாருக்கு அதிகமா பயனுள்ளதா இருக்கும்? கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு இன்னும் பயனுள்ளதா இருக்கும். மேற்படிப்பு படிக்க, ஒரு இடத்துக்கு போய் வேலைக்கு சேர, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணு கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தா அதிகமா பயனுள்ளதா இருக்கும்னு 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இன்னைக்கு லேப்டாப் கொடுத்திருக்கிறோம். உங்க அத்தனை பேருக்கும் தெரியும் முக்கியமான திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். போன சட்டமன்ற தேர்தல் போது நாம சொன்ன முக்கியமான வாக்குறுதி. கடந்த 3 வருஷமா 1,31 லட்சம் மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய மகளிர் உரிமை திட்டத்தில் கொடுத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். இன்னைக்கு இந்த உரிமை திட்டத்தை எப்படியாவது தேர்தலை காரணம் காட்டி நிப்பாட்டின்னு அதிமுகவும் பாஜகவும் ஒரு சதி திட்டம் போட்டாங்க. நீதிமன்றத்துக்கு போய் எப்படியாவது நிப்பாட்டிடலாம், 3 மாசத்துக்கு நிப்பாட்டணும்னு முயற்சி பண்ணாங்க. நம்முடைய தலைவர் அந்த சூழ்ச்சி எல்லாம் முறியடிச்சு, உங்களுக்கு தெரியும், பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000 ரூபாய், கோடை சிறப்பு 2000 5000 ரூபாய் 1,31 லட்சம் மகளிருக்கு நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தார். 1,31 லட்சம் குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் ஒரே பேமெண்ட் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தார். நம்முடைய முதலமைச்சர் காலையில 6:30 மணிக்கு எல்லாருடைய அக்கௌண்ட்லயும் போட்டுட்டார். ஆனா நம்முடைய மகளிர் என்ன பண்ணாங்க? காலைல 9 மணிக்கெல்லாம் போய் பணத்தை எடுத்துட்டாங்க. என்ன காரணம்? மோடி அரசு மேல அவ்வளவு நம்பிக்கை. எங்க மோடி பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி முதலமைச்சர் கொடுத்த 5000 ரூபாயும் அவர் எடுத்துருவாருங்கிற பயத்துல மகளிர் அப்படி பண்ணாங்க. இன்னைக்கு நம்முடைய தலைவர் முதலமைச்சர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சோடனே மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கிடையாது, அதை விரிவுபடுத்தி அதிகப்படுத்தி 2000 ரூபாய் கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்படும் உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாயிலிருந்து 1500 உயர்த்தப்படும் உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். OAP 1200 2000 ரூபாய் உயர்த்தி தருவோம்னு உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 ஆண்டுகள்ல அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் 35 லட்சம் இலவச லேப்டாப் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல கலைஞர் கனவு இல்லம் 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ எல்லாருக்கும் வீடு கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரியும். ஆட்சி அமைஞ்சோன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு மகளிர்கிட்டையும் 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன் கொடுத்துருவோம். அந்த கூப்பன் வச்சு மகளிர் அவங்க வீட்டுக்கு என்ன தேவையோ, என்ன மின்சார சாதனம் தேவையோ,
ஃப்ரிட்ஜ் வேணா ஃப்ரிட்ஜ், டிவினா டிவி, ஏசினா ஏசி, குக்கர்னா குக்கர். உங்களுக்கு என்ன தேவையோ முதலமைச்சர் என்ன சொல்லிட்டாரு, மகளிர் அவங்க வீட்டுக்கு என்ன தேவையோ அவங்களே முடிவு எடுத்துக்கிறோம் அப்படின்னு முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. இவ்வளவு திட்டங்களும் நிறைவேறணும்னா மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமையணும். அதற்கு அண்ணன் செல்லப்பாண்டியன் அவர்களை இந்த விராலிமலை சட்டமன்ற தொகுதியிலிருந்து நீங்க தேர்ந்தெடுத்து அனுப்பணும். செய்வீங்களா? நான் இவ்வளவு நேரம் பேசினேன்ல, என்னென்ன திட்டங்களை கடந்த 5 வருஷம் செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத சொன்னேன். ஆட்சிக்கு வந்தா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன செய்வாருங்கிறதையும் சொன்னேன். இந்த தொகுதிக்கு என்னென்ன பண்ணிருக்கோங்கிறதையும் சொன்னேன். ஆட்சிக்கு வந்தா என்னென்ன பண்ணுவோங்கிறதையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். இவ்வளவு திட்டங்களை செஞ்சதுனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலம், வளர்கின்ற மாநிலங்கள்ல நம்பர் 1 மாநிலம், நம்பர் 1 ஸ்டேட் தமிழ்நாடு. 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு தமிழ்நாடு முதல் இடத்தை பிடிச்சிருக்கோம். நாம இவ்வளவு செஞ்சிருக்கோமே. ஒன்றிய அரசு, ஒன்றிய பாஜக அரசு இதுக்கு எதுக்காவது தமிழ்நாட்டுக்கு, நம்முடைய தமிழ் மக்களுக்கு துணை நின்றுருக்காங்களா? நமக்கு ஏதாவது புதுசா திட்டம் கொடுக்கறாங்களா? எந்த நம்ம திட்டமும் கொடுக்கறது இல்ல, நம்ம கேட்கிற நிதி உதவியும் கொடுக்கறது இல்ல. ஆனா என்ன பண்றாங்க, மும்மொழி கொள்கைன்னு சொல்லி மீண்டும் ஹிந்திய தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்க முயற்சிக்கிறாங்க. எந்த திட்டமும் வர்றதில்ல. போன பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குன்னு எந்த புதிய திட்டமும் இல்ல. தமிழ்நாடுங்கிற பேரே பட்ஜெட்ல இல்ல. அப்படிப்பட்ட பாஜகவுக்கு நாம சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணுமா வேணாமா? பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ள நாம நுழைய விட மாட்டோம்னு தெரிஞ்சுதான் அதிமுகங்கிற போர்வைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு பாஜக வர்றதுக்கு முயற்சிக்குது. அதுக்கு யார் துணை நிற்கிறா? நம்முடைய தலைவர் சொல்றாங்க, தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோமே, இந்த சட்டமன்ற தேர்தல் யாருக்குமான டெல்லி அணி வர்சஸ் தமிழ்நாடு அணி. நாம தமிழ்நாடு அணி டெல்லி அணிய இந்த முறை மீண்டும் தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்போம். ஏன் டெல்லி அணின்னு சொல்றோம்? டெல்லி அணியில யார் யார் இருக்கா? மோடி, அவருக்கு துணையா திரு எடப்பாடி பழனிசாமி. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு செல்ல பேர் தெரியும், எல்லாரும் தெரிஞ்சிச்சு ஆல்ரெடி. மொரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்கம்மா, மொரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயாவது மொரட்டு அடிமை பார்த்திருக்கீங்களா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே மோடியுடைய நம்பர் 1 மொரட்டு அடிமை. மோடி என்ன சொன்னாலும் கேட்பாரு. ஆமா, மோடி இங்க வா அப்படின்னா இங்க இருந்து டெல்லிக்கு ஓடியே போவாரு. அப்படிப்பட்ட ஒரு மொரட்டு அடிமை வச்சிருக்காரு. அந்த அடிமை கூட்டத்துக்கு இந்த தேர்தலோட ஒரு முடிவு கட்டுவோம். ஏற்கனவே 10 தோல்வி பழனிசாமி கொடுத்திருக்கிறோம், 10 தோல்வி கொடுத்திருக்கோம். இந்த முறை மொத்த தோல்வி பழனிசாமி ஆக்கி அவரை வீட்டுக்கு அனுப்புவோம். செய்வோமா? ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கம்மா, ஜாடிக்கு ஏத்த மூடி மாட்டிருக்குன்னு. அது மாதிரி இன்னைக்கு எடப்பாடி போட்டோ வச்சிருக்கீங்க. நேர் விருப்பம் மாதிரி ஆயிடுச்சு. தானே என்ன போட்டோ இது? என்ன போட்டோ? இதை நான் காட்டக்கூடாதுன்னு வச்சிருந்தேன். இப்ப நேர்லாம் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எடப்பாடி பழனிசாமி அவரோட கூட இருக்கக்கூடிய தெரியலையா? ஒண்ணும் இல்லையா, ஜெயலலிதா அம்மா இறந்தோன்ன கீழே போஸ்ட் கொடுத்திருக்காருல்ல, அவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அவருடைய அடி கூட்டத்தையும் இந்த தேர்தலோட வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய தேர்தல் வர்ற தேர்தல். இதை செஞ்சு காட்டுவோமா? நம்முடைய தலைவர் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டை எப்படியாவது எடப்பாடி பழனிசாமிங்கிற அந்த ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக டெல்லியிலிருந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த ரிமோட் கண்ட்ரோலை உருவி விட்டு ஃபியூஸை பிடுங்கி விட்டுறணும். பண்ணுவோமா? இந்த முறை பண்ணுவோம், நிரூபிச்சு காட்டுவோம். தமிழ்நாடு என்னைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கிறது இந்த தேர்தலில் நிரூபிச்சு காட்டணும். செய்வோமா? இன்னைக்கு தேதி 5, 23ஆம் தேதி தேர்தல். இன்னும் 18 நாட்கள் இருக்கு. உதயநிதி வந்தாரு, பேசினாரு, திட்டங்களை பத்தி சொன்னாரு, வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாரு, கலந்து போயிட்டோம் அப்படின்னு நம்ம யாரும் போயிடக்கூடாது. நீங்க அத்தனை பேரும் முடிவு பண்ணிட்டீங்க, உதயசூரிய சின்னம் தான் வெற்றி சின்னம். இந்த தேர்தலில் விராலிமலையில உதயசூரியன் சின்னம் நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? உங்ககிட்ட கேட்பதெல்லாம் அடுத்த 18 நாட்கள் இந்த பிரச்சாரத்தை நீங்க இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இந்த பிரச்சாரத்தை நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். ஒவ்வொரு பகுதியா போகணும், ஒவ்வொரு தெருவா போகணும்,
ஒவ்வொரு வீடா போங்க, ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திங்க. அவங்க நாம திமுக ஆட்சி இந்த 5 வருஷத்துல என்னென்ன திட்டங்களை கொடுத்திருக்கிறோம், வந்தா என்ன பண்ணுவோம், மீண்டும் அதிமுக வந்துருச்சுன்னா என்னென்ன கேடுகள் தமிழ்நாட்டுக்கு வரும், என்னென்ன உரிமைகள் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா, போன முறை கிட்டத்தட்ட 20,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம். இந்த முறை 25,000 இல்ல 50,000 வாக்கு வித்தியாசத்துல அந்த வெற்றியை அவன் பிடிக்கணும். செய்வோமா? நிச்சயம் செஞ்சு காட்டுவோமா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா நம்முடைய தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், முத்தமிழர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு அண்ணன் செல்லப்பாண்டியன் அவர்களை விராலிமலை சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில இந்த தொகுதிக்கு, இந்த பகுதிக்கு என்னெல்லாம் தேவையோ நிச்சயம் முதலமைச்சர் அவர்கள் செஞ்சு காட்டுவார். அடிமை கூட்டத்தை ஓட ஓட விரட்டுவோம். உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி. ஆதரிப்பீர் உதயசூரியன். கேள்வி கண்ணை இல்ல தலைமுறை இல்ல புதிச்ச தலைவண்டா, சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சு சிரிச்ச தலைவண்டா. மக்கள் பிரிக்க நினைக்கும் சாதி மதத்தையும் சக்கட புத்தியும் எதிர்த்தைய கொண்டா, ஊருக்குள்ள நீதிய தன்னை விதைச்சைய கொண்டா. எங்க வண்ணம் கருப்பு சிவப்பு சா, எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிளவன் பிளட் உதிச்சது உதய சூரியப்பா, ஆட்டம் போட்ட கொட்டிய புடிச்சதா